பொதுநலம் விரும்பி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்மா பீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள இருப்பெல்லாம். ஏற்கனவே வந்துட்டு நம்ம கோல்டு பீஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ ஃபார்மா பீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டரில் இருக்க கம்பெனிகள்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு பீஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த இதை வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த இதில் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஃபார்மா பீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், இப்போது 2021 13 ரூபா இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 11 ரூபா வரைக்கும் வந்தது. 2023 மார்ச்சுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. இப்போ வந்துட்டு 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 20 ரூபா 80 பைசா போயிருக்கு. 52 லோகோ வந்து 13 ரூபா 21 காசு வந்திருக்கு. இந்த அளவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 13 ரூபாய்க்கு 13,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மதிப்பு வந்துட்டு இப்போ 20,000 ரூபா மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்துட்டு 0.21% இருக்குது. இதுலேயும் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இருக்குது, மறந்துடாதீங்க, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டரில் வந்துட்டு என்னென்ன கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்முலா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, டிவிஸ் லேப், அப்புறம் வந்து இது மாதிரி நிறையா கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிலலாம் வந்துட்டு நீங்கள் போடுற அந்த 20 ரூபாயோ இல்லை 19 ரூபாயோ வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஜைடஸ் ஹெல்ப்லைனை வந்து டோரன் ஃபார்மா, இந்த மாதிரி எல்லா கம்பெனிலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனியோட லிஸ்ட்டு தான் இது, நீங்கள் பாருங்கள். இந்த இத்தனை கம்பெனியில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 20 கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற 20 ரூபாயை ஸ்ப்ளிட் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சின்னதாக அந்த தேனி சொன்ன பார்த்தீங்களா, அந்த தேனி கதை இதுக்கு தான் கரெக்டாக வரும். தேனீக்கள் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு பூவாக போயிட்டு பூவை எடுத்துகிட்டு வந்து சேர்த்து தேன்கூட்டில் வந்து சேர்க்குதோ, அதே மாதிரி தான் ஃபார்மா செக்டரில் இருக்க எல்லா ஷேர்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க குறிப்பிட்ட ஷேர்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த ஷேரெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட ஒவ்வொரு ஷேரும் வந்துட்டு 2000, 3000, 1000, 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மா பீஸை வாங்கினீங்கன்னா எல்லா ஷேர்லையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஷேர் ஹோல்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியும். நீங்கள் அதே மாதிரி மினிமமாக வந்துட்டு 20 ரூபா ஒரு நாள் டீ செலவு தான். ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு 20 ரூபா செலவு பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபார்மா பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதோட இதுவே வந்துட்டு 100 ரூபா 150 ரூபா கூட அந்த ஃபார்மா பீஸோட இது வந்து போயிருக்கும். அப்போ வந்துட்டு உங்கள் பையங்களுக்கு வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து லேண்டை வந்து வாங்கி கொடுக்க முடியாது. 1 கோடி 2 கோடின்னு உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் வந்துட்டு உங்கள் பையனுக்கும் உங்கள் பேரனுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு கடைசியாக வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஃபார்மா பீஸில் மீதி ஷேர்ஸ் மாதிரி டிவிடெண்டு, ஸ்ப்ளிட்டு, போனஸ் இதை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதில் எது வந்து கிடைச்சாலும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. நீங்கள் 20 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதனால் வந்துட்டு தனி ஒரு கம்பெனியோட போனஸோ ஸ்ப்ளிட்டோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. இது வந்து ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். இந்த பீஸ் மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் அதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்மா பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்கர்கிட்ட வந்துட்டு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இல்லை ஒரு ஆப்பில் வந்துட்டு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கும், ப்ரோக்கரேஜ் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஆப்லேயோ இல்லை ப்ரோக்கர்ட்டையோ வந்துட்டு உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்கிங்க. நான் வந்துட்டு செபி அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் இப்படி ஒரு ஃபார்மா பீஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம சேனலில் வந்து போடுறோம். ஃபார்மா பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செபி அட்வைசர்கிட்ட வந்துட்டு இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்படியும் ஒரு இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக தெரியப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். உங்களோட செபி அட்வைசர் இல்லை உங்கள் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ESP. நன்றி, வணக்கம்.